ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோலோ சம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து காசு, அதாவது மணி அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அப்படின்னா, I love you so much, Money. அண்ட் மற்ற சில பேர் வந்து காசு அப்படிங்கிற விஷயத்தை எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க அப்படின்னா, எனக்கு மணி தான் வேணும். மணி எல்லாம் கிடைக்காதம்மா, மணிக்கு நீ வேண்டாம். ஸோ நானும் சரி நீங்களும் சரி இந்த ரெண்டு தரப்பட்ட மக்களுக்குள்ள தான் நம்ம வருவோம். ஆனா ரெண்டு பேருமே பாருங்களேன், இந்த ரெண்டு தரப்பட்ட மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆனா என்ன ஒரு எண்ணத்துல பார்த்தீங்க அப்படின்னா, காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் நம்ம சந்தோஷத்த வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. நிஜமாலுமே காச வச்சு நம்மளால சந்தோஷத்த வாங்க முடியுமா? அதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில பேர் சொல்லி கேட்டிருப்போங்க. அதாவது மணி கான்ட் பை யூ ஹாப்பினஸ் அப்படிம்பாங்க. அதாவது காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சு நம்மளால சந்தோஷத்த வாங்க முடியாது அப்படிம்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு தான் நான் ஒரு சொல்ல விரும்புறேன். சரி, காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சு சந்தோஷத்த வாங்க முடியாது அப்படின்னா, உன் அடிப்படை தேவைக்கு பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கிற இடம், உடு போடுறதுக்கு துணி, இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அடிப்படையான தேவை. இதெல்லாம் இல்லாம நம்ம உயிர் வாழ்றதே கஷ்டம். அப்ப காசு அப்படிங்கிற விஷயத்து இல்லாம இதெல்லாம் வாங்கவும் முடியாது. அப்புறம் எப்படி நம்ம உயிர் வாழ்றது கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? ம். சரி, அப்புறம் காசு அதிகமா வச்சிருந்தா சந்தோஷமா இருந்துட முடியுமா? இன்னும் அப்புறம் 2 சைடும் பேசுற. காசுங்கிற விஷயத்த வச்சிருந்தா நம்ம சந்தோஷமா வாங்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக், அதாவது மணி கான்ட் பை யூ ஹாப்பினஸ் அப்படின்ட்டு 2 சைடு பேசிட்டு இருக்காங்கன்னா, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த டாபிக்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பேசுற வரைக்கும் அப்படின்னு நான் எத மீன் பண்றேன் அப்படின்னா, உங்களோட ஆசையும், உங்களோட தேவையும் நீங்க வாங்குற, இல்ல சம்பாதிக்கிற காசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, யூ வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி. நீங்க மட்டும் இல்லாம, காசும் உங்களுக்கு பிடிக்கும். யூ வில் நாட் ஹேட் தட் மனி. யூ வில் பி லவ்விங் த மனி லைக் நீங்க இந்த வீடியோ பார்த்த மாதிரி. I love you so much, Money. முதல் வீடியோ பார்த்துட்டு. பட் அட் த சேம் டைம் நீங்க வாங்குற சம்பளத்த விட, இல்ல நீங்க சம்பாதிக்கிற காச விட, உங்க ஆசையும் தேவையும் அதிகமாயிருச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் பி ஹெல். காசு நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, காசு உங்கள வெறுக்க ஆரம்பிச்சிரும். இப்படிதான். எனக்கு மணி தான் வேணும். மணி எல்லாம் கிடைக்காதம்மா, மணிக்கு நீ வேண்டாம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காசு அதிகமாக நம்மளோட ஆசையும் தேவையும் அதிகமாகிட்டே போய்க்கிட்டு இருக்கு. நம்ம தெளிவா இருந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதான் தேவை, நமக்கு இது தேவையில்ல அப்படிங்கிற ஒரு தெளிவா இருந்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு குழப்பமே தேவைப்படாது. காசுங்க விஷயம் வேணுமா? இல்ல நமக்கு சந்தோஷமா இருக்க காசு வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறது ஜெனரலிஸ்ட்டா யோசிக்காம, நம்ம ஸ்பெசிஃபிக்கா யோசிக்க ஆரம்பிப்போம். இவ்வளோ காசு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வி வில் பி ஓகே. நமக்கு இவ்வளோ ஆசை இருக்கு, இவ்வளோ தேவை இருக்கு. ஸோ இதுக்கேத்த மாரி நம்ம வந்து சம்பளத்த நம்ம இது பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி தெளிவா இருக்கிறத விட்டுட்டு, நம்மளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாம, நம்மளுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, வி கான்ட் எவர் பி ஹேப்பி. ஸோ தெளிவா இருங்க. சரி, ஓகே. எது தேவை, எது தேவையில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் இருக்க முடியாது. எந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த வேலையிலேருந்து உங்க அந்த காச சம்பாதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஏதோ பிடிக்காத வேலைய சம்பாதிச்சுட்டு, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் 1,00,000 சம்பாதிக்கிறீங்கல்ல. அந்த 1,00,000 நீங்க பிடிக்காத வேலைய சம்பாதிக்கும்போது வர எமோஷன்ஸ விட, 1,00,000 நீ அந்த புடிச்ச வேலையிலேருந்து அந்த 1,00,000 சம்பாதிக்கும்போது, அதோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க நினைக்கலாம், என் தேவையும் ஆசையும் பூர்த்தி பண்ணிருது. அப்புறம் அது வந்து சந்தோஷம் தானே அப்படின்னா, நீ அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நீ இறங்குவ. அந்த இறங்கும்போது அந்த ப்ராசஸ நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அந்த வேலைய நீ புடிச்சு செஞ்சா தான் நீ அந்த வேலைய அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணுவ. அந்த காச நீ வந்து சந்தோஷமா நீ வந்து சம்பாதிப்ப. டு பி சோ சிம்பிள். எனக்கு லட்சக்கணக்கில சம்பளம் வேணும். எனக்கு லட்சக்கணக்கில சம்பளம் வேணும். லட்சத்த நோக்கி ஓடுறேன்னு சொல்லிட்டு, உன் லட்சியத்த விட்டேன்னா, வாழ்க்கையில சந்தோஷம் நொட்டிட்டு போகும். சரி, அந்த லட்சியத்த எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம எந்த விஷயத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? அது வந்து சோ சிம்பிள் தாங்க. ஆனா நம்ம பேச்சு வாக்குல அது சோ சிம்பிள் சொல்லிடுறோம். ஆனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளுக்கு அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிமுறைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு அந்த விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த விஷயத்துக்குனால நீங்க வந்துட்டு பாராட்டவும் பட்டிருப்பீங்க.
இட்ஸ் லைக் மோர் லைக் ஃபைண்டிங் யுவர் இக்கிகை. இக்கிகை அப்படிங்கிறது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, வாழ்க்கையோட காரணத்தை நம்ம எதுக்கு வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜப்பான்காரர் கண்டுபிடிச்ச டெக்னிக். ஸோ அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஷன், மிஷன், ப்ரொஃபஷன், அப்புறம் ஒகேஷன் அப்படின்ட்டு பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த 4 விஷயத்துல வர்றது பேஷன். அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, பேஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த வேலையை செய்யும் போது டைமோ இல்ல எனக்கு காசு வேணுமோ நீ எதிர்பார்க்காம அந்த விஷயத்த நீங்க வந்துட்டு ரொம்ப ஈர்ப்போடயுமே செய்வீங்க. அதுக்கு பேர் தான் பேஷன். ஸோ அந்த பேஷனை நீங்க இன்னொருத்தவங்ககிட்ட எக்ஸிபிட் பண்ணும்போது தான் மிஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க க்ளோஸ்ட் சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த 4 விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவோமே. எனக்கு வந்துட்டு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இல்ல எனக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த கதை சொல்ற அதான் வந்து பேஷன். இப்ப அதே அது கதை வந்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, "ஏய் சூப்பரா இருக்குடா நீ கதை சொல்றது" அப்படிங்கும்போது அதான் வந்து மிஷனா மாறுது. ஏன்னா உங்க சுத்தி இருக்க சர்க்கிள்ஸ்க்கு வந்து நீங்க அந்த அந்த டேலண்ட்டையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. அதனால நீங்க வந்து பாராட்டும் பெறுறீங்க. ஸோ அதான் வந்து மிஷன். இப்ப ப்ரொஃபஷன் அப்படின்னா, நீங்க அந்த கதை சொல்றது, இல்ல நல்லா பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் ப்ரொஃபஷன். அண்ட் அதே சமயம் அந்த ப்ரொஃபஷனுக்கு அப்புறம் வரதா ஒகேஷன். ஒகேஷன் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு, அந்த பேசுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க வச்சுட்டு, நம்மளால என்ன சமுதாயத்துல நம்ம மாற்றத்த கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஒகேஷன். ஸோ நான் இந்த 4 விஷயம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, அந்த பேஷன எப்படி நீ ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணணும் அப்படின்னா, அந்த பேஷன நம்ம எப்படி காசா மாத்தணும் அப்படின்னு யோசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா முன்னாடி அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, எந்த விஷயத்தையும் காசு நோக்கமா பார்க்காத அப்படின்றேன். என்னதான் பிரச்சனை? இது என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னா, நீ செய்யற வேலைக்கு நம்ம வந்து சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, யூ வில் பி ஹாப்பி. அதே சமயம் நீ சம்பளத்துக்கு கூட நான் வேலை செய்றேன் அப்படின்னா, யூ வில் பி சேட். ஏன்னா நீ வந்துட்டு இந்த 2 விஷயத்துல வந்துட்டு பல வித்தியாசங்கள் இருக்கு. யாருக்குமே புரியாது. நான் வந்துட்டு புடிச்ச வேலை செய்யறேன். அதுக்கேத்த மாரி சம்பளத்த வாங்கிக்கிறேன் அப்படின்னா, யூ வில் பி ஹாப்பி. நீ எவ்வளவு லட்சம் வாங்கினாலும் யூ வில் பி ஹாப்பி. நீ எனக்கு சம்பளத்த குடு நான் வேலைய பார்க்கிறேன் அப்படிங்கும்போது, அவன் குடுக்குற வேலை உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தான் தெரியும். ஸோ மேக் ஷூர் தட் நீங்க சம்பளத்துக்காண்டி வேலை பார்க்குறீங்களா? இல்ல புடிச்ச வேலை செய்யறதுனால சம்பளத்த வாங்குறீங்களா? அப்படிங்கிற விஷயத்த தெளிவா இருந்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிற தெளிவும், அப்புறம் எந்த வேலைய செஞ்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருந்துச்சுனாவே, நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த எந்த புடிச்ச வேலைய செஞ்சு நம்ம சம்பாதிச்சுட்டு அத செலவு பண்ணும்போது தான், நாம அந்த ஒரு நிஜமான ஹாப்பினஸ்ஸே கிடைக்கும். ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற வேலை பார்க்குற இடத்துலயே வந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லன்னா, நீ அது மூலமா சம்பாதிக்கிற காச வச்சுட்டு உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ உனக்கு தேவை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த தெளிவு தான். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் இல்லையா? அதே மாதிரி தான் ஹாப்பினஸும். ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு. குவாண்டம் உலகத்துல இருக்கு. அந்த குவாண்டம் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயத்த நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒன்று தான். கண்ணுக்கே தெரியாத ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்கும். என்ன ப்ரோ குவாண்டம் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணுக்கு தெரியாது அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். காசு தான் ப்ரோ, காசு மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, லெட் மீ சே யூ ஒன் திங். காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனா நம்ம மனித இனம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. 2,97,000 வருஷம் இருந்துச்சு. அப்ப அது வரைக்கும் என்ன நம்ம டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருந்தோம். ஆ? இப்பதான் மணி கான் பை ஹாப்பினஸ், மணி கான் பை ஹாப்பினஸ் சொல்றாங்க. அப்பெல்லாம் என்ன மெலவு கான் பை ஹாப்பினஸ், மக்காச்சோளம் கான் பை ஹாப்பினஸ் சொல்லியிருப்பாங்களா? இன் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஐ மீன் நம்ம பண்டமாற்று முறையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எதை வச்சுதான் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. காசு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயமே வந்துச்சு. அந்த ஆடம்பரம் அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து காசு அப்படிங்கிற விஷயம் இருந்தாதான் சந்தோஷமாவே இருக்க முடியும் அப்படிங்கிற தாட்டே வந்தது. அப்பனா ஆடம்பரமா வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஆடம்பரமா வாழலாம். ஆனா, அவங்க ஆடம்பர செலவ அவங்க அசெட்ல இருந்து வந்து செலவு பண்ணும்போது, எல்லாரும் வந்துட்டு அது ஒரு சுமையா இருக்காது. ஆனா, எல்லாருமே ஆடம்பரமா வாழ்றதுக்கே கடன் வாங்கி வந்து ஆடம்பரமா வாழுவாங்க. எத்தன பேர் வந்து உங்க ஃபோன இஎம்ஐல வாங்கியிருக்கீங்க? இல்ல உங்க வாஷிங் மிஷின், நீங்க ஒரு டிவி இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு எத்தன பேர் இஎம்ஐல வாங்கியிருக்கீங்க? அ? ஸோ அந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடன்ல தள்ளிரும். அந்த ஆடம்பரமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிப்ரஷன குடுத்துரும். ஸோ நான் சொல்ல வர்றதே இதாங்க. நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைய விட்டுட்டு நீங்க வந்து ஆடம்பரமா ஒரு விஷயத்த வாங்குறீங்க அப்படின்னா, அந்த செலவ உங்க அசெட்ல இருந்து வர காச வச்சு நீங்க வாங்க பழகுங்க.
அப்பதான் வந்துட்டு உங்களால வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா, அந்த ஒரு கடன் சுமை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கவே இருக்காது. நீங்க இப்ப வரைக்கும் இப்ப ஆடம்பரமா வாழ்ந்தும் சந்தோஷமா அவங்க இருக்காங்கன்னா, அவங்க முக்கியமான காரணம் அவங்க வர அசெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்து வர காச வச்சு, அவங்க அந்த ஆடம்பரத்த செலவு பண்ணிக்கிறாங்க. அது மூலமா தான் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாவும் இருக்காங்க. ஆடம்பரமா செலவு பண்ணாலுமே. ஸோ நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆடம்பரமா செலவு பண்றதுக்கே கடன வாங்கி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, யூ கான்ட் பி லிட்டில் பி ஹேப்பி. நீ ஆடம்பரமா செலவு பண்றது தப்பு இல்ல. நீ எந்த மூலமா செலவு பண்ற அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரசி அப்படிங்கிற ஒரு டாபிக் குள்ள வரும். நீங்க உங்களுக்கு நெறையவே தெரியும். மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு வந்து உங்களுக்கு பணம் குடுக்குற மாரி, பணம் ஈட்டுற மாரி ஏதோ ஒரு அசெட்ட நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ஒரு பொருள வச்சு நீங்க அந்த இதுலருந்து வர காச நீங்க வந்து ஆடம்பரமா பொருள் வாங்கிக்கலாம். ஸோ நீ இல்ல 1,00,000 சம்பாதிக்கணும், 1,00,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்ல. உன் சம்பளத்த நீ கூட்டணும்ன்ட்டு அவசியம் இல்ல. இருக்கிற சம்பளத்த நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க? எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க? அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. மற்ற சில பேர்லாம் இருப்பாங்க. அதாவது உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாதுடா. எனக்கு புடிச்ச வேலைய பாரு, புடிச்ச வேலைய பாருங்கிற. ஆனா ஏற்கனவே இருக்க கடன வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் புடிச்ச வேலைய பார்க்கணும் அப்டின்னா, எனக்கு அந்த புடிச்ச வேலைய எடுத்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ சம்பளம் தராது. எனக்கு கடன வந்து அடைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் தராது. என்ன பண்ணட்டும்? அப்டின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலைய நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, பிடிக்காத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, உனக்கு புடிச்ச வேலைக்கு ரிலேட்டடா நெறைய படிக்க ஆரம்பிங்க. நெறைய தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன ஆகும் அப்டின்னா, அத நோக்கி இப்பயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. அந்த ஒரு டிராவல நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அதாவது, ஓகே எனக்கு வந்து எப்படி இந்த கடன வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த புடிச்ச வேலைய நோக்கி போப்போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே. நீங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா, உங்களுக்கு இருக்க இப்ப கடன் சுமையினால இப்ப இந்த பேங்க் வேலைய விட்டு நீங்கள வர முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீக்கெண்ட் அந்த மாரி விஷயத்துல நீங்க ஃப்ரீயா இருக்க டயத்துல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேஷன் ரிலேட்டடா நீங்க படிக்க ஆரம்பிங்க. நெறைய தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்பலேருந்தே உங்களுக்கு பிடிச்சத நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஓகே எனக்கு இது வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கடன தீர்க்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த வேலையில இருக்கோம். கண்டிப்பா இந்த கடனை தீர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த தெரிஞ்சதெல்லாம் நம்ம வந்து புடிச்ச வேலையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு உங்க ஆர்வம் போகும். ஏன்னா, நீங்க இப்ப வேலைய விட்டு வர முடியாது. ஆனா, உங்களுக்கு வந்து இன்டர்ன் நோக்கி போகணும் அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்த தான் செய்யணும். யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நீங்க வந்து இப்ப இருக்கிற லைஃப நீங்க வந்து பிடிக்காத வேலைய பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆ உங்களுக்கு பிடிச்சத நோக்கி போணும் அப்படின்னா, 2யுமே வந்து நீங்க மிங்கிள் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு நாள் வந்துட்டு நீங்க இந்த கடன்லாம் தீர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நோக்கி போறீங்க அப்படிங்கிற தாட் இருக்கிறதுனால, உங்களுக்கு பிடிக்காத வேலையும் பிடிச்சு செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்பதான் வந்துட்டு உங்க லாங் லாஸ்டிங்கா வந்துட்டு உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். அண்ட் அட் லாஸ்ட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் த வீடியோ. காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சு சந்தோஷமா இருக்க முடியுமாடா? முடியாதுடா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபௌட் த காசு. மணி அப்படிங்கிற விஷயத்த ரிலேட்டடாவே கிடையாது. அதிகமா காசு வச்சிருக்கணுமா? இல்ல கம்மியா காசு வச்சிருக்கணுமா? எவ்வளவு காசு வச்சிருக்கணும்? அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் எல்லாமே இது எதோட ரிலேட்டட் அப்படின்னா, உனக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிற கட்டமைப்பு. அதுக்கப்புறம் எந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கு, எந்த வேலை இப்ப செஞ்சா உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவு இருக்கணும். ஸோ இந்த 2 இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். ஏன் அப்படின்னா, இந்த 2மே கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. இட்ஸ் a குவாண்டம் வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும்னா, கண்ணுக்கே தெரியாத இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ திஸ் ஹவ் ஐ லைக் டு கன்க்ளூட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சு சந்தோஷத்த வாங்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற கேள்விக்கு என் பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.